ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து 2 Worlds BL ட்ராமாவில் வந்து எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த தைப்பை வந்து எப்படியோ கிராம் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து சேஃபாக ஒரு கோயிலுக்கு கூட்டு வந்துட்டான். பாவம் கிராமுக்கு அங்கங்கே அடிபட்டுருக்கா, ரொம்ப டயர்டாக இருக்குது. கிராம் இப்படி இருந்து டயர்டாக இருக்கிறத பார்த்தோன்னே தையே சொல்கிறான், படுத்துக்கூடா படுத்துக்கோ, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு. தை வந்து எஞ்சி போக பார்க்க, இல்லை எஞ்சிலாம் போகக்கூடாது, நீ என் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு. இந்த கிராம் பையன் வந்து பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்ல, சரி பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு தை சொல்கிறான். ப்ராமிஸ் பண்ணு, என் பக்கத்துலேயே இருக்கணும் என்ன, ஓகேவா அப்படின்னு. கிராம் வந்து சின்ன பிள்ளைத்தனவா பேச, இருக்கேன் அப்படின்னு தையும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. டேய், நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், என்னை காப்பாற்ற வர்றதுக்கு முன்னாடி வந்து நீ என்ன பண்ணியிருந்த அது தெளிவாக சொல்லு அப்படின்னு கிராம் வந்து கேட்க, இந்த தை பையன் என்ன வேலை பண்ணியிருந்தான், அதான் தையோட அப்பா வந்து ஒரு பையனை கிட்னாப் பண்ணு இவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆர்டரை சிறப்பாக முடிக்கிறதுக்காக தான் தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஜாவும் இருக்காம்ல, அவன் கால் பண்றான். கால் பண்ணவே புதுசா இன்னொரு விஷயம் சொல்றான். டேய் தையி, விஷயம் தெரியுமா, உன் அப்பா உன்னை அங்க அனுப்பிட்டு இங்க என்ன வேலை தெரிய பாக்குறாரு, அந்த பூவா இருக்காம்ல, பூவா வந்து கிட்னாப் பண்றதுக்கு அவர் பிளானை போட்டிருக்காருடா, டபுள் கேம் ஆடுறாருடா பாத்துக்கோ அப்படின்னு ஜா வந்து ஒரு வார்னிங் கொடுக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தை வந்து சும்மா இருப்பானா, ஆளை பிடிச்சு கொண்டு போய் அவங்க அப்பா முன்னாடி நிப்பாட்டிட்டான். ஆனா இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கதான் செய்யுது. இந்த தையோட அப்பா வந்து என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இந்த போலீஸ்காரனோட பையனை தான் நம்ம பையன் வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அதனால கெத்தா என்ன பண்றாருன்னா, மொபைல்ல அந்த வீடியோ ஆன் பண்றா, கெத்தா பேசுறேன், அந்த போலீஸ்காரனுக்கு அவன் பையனை சுடுறது வந்து நல்லா தெளிவா தெரியணும்டா அப்படின்னு. இந்த தையோட அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, அதை வீடியோவே ரெக்கார்ட் பண்றாரு. தை வந்து பிணைய கைதியா ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்தாங்களே, அந்த பையனை அவராட்டுக்கும் டுமின்னு போட்டு தள்ள. அதுக்கப்புறம் தான் தையோட அப்பா வந்து அந்த போட்டு தள்ள பையனோட ஃபேஸே பாக்குறாங்க. பார்த்தா அது வந்து போலீஸ்காரனோட பையன் கிடையாது, பாஸுக்கெல்லாம் பாஸ் இருப்பாங்களே, இந்த ரவுடி கேங்கோட பாஸ், அவங்களோட பையனை தான் இந்த தையோட அப்பா வந்து போட்டு தள்ளியிருக்காரு. என்னடா இது கோல்மாலு, நான் உன்னை யாரை கூட்டு வர சொன்னா, நீங்க யாரை கூட்டு வந்திருக்க, இது மட்டும் பெரிய பாஸ் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாரும் செத்தோண்டா அப்படின்னு தையோட அப்பா வந்து பாத்துற. என்னது எல்லாரும் செத்தோமா, போட்டு தள்ளது நீங்க, இதுக்கு மேல எனக்கு இங்கே வேலை கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அந்த தைப்பை வந்து அசால்ட்டா கிளம்பி போயிட்டான். பாருங்களேன், இந்த தைப்பையை வந்து எப்படி பிளேட்டை மாற்றி போட்டு விட்டான்னு. இதுதான் நடந்த கதைன்னு இந்த தைப்பையை வந்து எல்லாத்தையும் தெளிவா கிராம் கிட்ட சொல்ல, கிராமுக்கும் இப்போதான் என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயமும் புரியுது. பையனுக்கு இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல. அதுக்கப்புறம் என்ன, பையன் திருப்தியா படுக்கிறான். இந்த நேரம் பார்த்து இடி மழைன்னு பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ பையனுக்கு குளிரக்கூடாது அப்படின்னு தை என்ன பண்றான்னா, கிராமுக்கு வந்து போத்தி விட்டு அவன் பக்கத்துலேயே படுக்க. இந்த நேரம் கிராமுக்கு லைட்டா ஃபீல் ஆயிடுச்சு போல இருக்கு. டேய், நீ என் பக்கத்துல இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து என் பக்கத்துல இருக்கிறது தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னு கிராம் சொல்ல, தெரியும் அந்த பூவை பத்தானே சொல்ற அப்படின்னு தை சொல்ல. டே, நான் ஒன்னும் அதை சொல்ல வரல, என் அப்பாவை பத்தி சொல்ல வந்தேன்டா. ஒரு நாள் காட்டுக்குள்ள நானும் என் அப்பா வந்து படம் வரைய போனதும் போயிட்டோம். ஆனா வெளியே வர்றதுக்கு பாதை தெரியவே இல்லை, திக்குமுக்கு ஆடி போயிருந்தோமா. அந்த நேரம் இந்த மாதிரி நெருப்பை கொளுத்து விட்டு நாங்க 2 பேருமே நடுராத்திரி வந்து காட்டுக்குள்ளதான் படுத்திருந்தோம். அன்னைக்கு என் அப்பா பக்கத்துல படுத்திருந்தேன், இப்ப உன் பக்கத்துல படுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா அப்படின்னு இந்த கிராம் பையன் வந்து தைக்கிட்ட சொல்றான். சொல்லிக்கிட்டே கிராம் தூங்கிட்டான். இந்த நேரம் தைக்கு வந்து அவை அப்பா பண்ண சம்பவம் தான் ஞாபகத்து வருது. தை சின்ன வயசுல வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கான். ஏன்டா அழுகுற அப்படின்னு தையோட அப்பா வந்து அரட்ட, அப்பா ஸ்கூல்ல வந்து அம்மா பேரை சொல்லி கலாய்க்கிறாங்கப்பா அப்படின்னு இந்த தைப்பை வந்து அழுதுகிட்டு இருக்கான். அழுது இருக்க பையன் வந்து சமாதானப்படுத்தணும் பார்த்தா, கண்ணத்தோட தையோட அப்பா வந்து ஒரு அறைய விட்டாரு. ஏண்டா அவங்க கலாய்ச்சாங்களாம், அவங்க அடிச்சாங்களாம், அதை நீங்கிட்ட வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லுவாக்கும், இதை நயத்துக்குமாக்கும். அதெல்லாம் இல்லை, அவங்க கலாய்ச்சானா நீயும் திருப்பி கலாய்க்கிற, அடிச்சா நீ 2 அடி அடிக்கிற, அதான்டா ஒரு நல்ல பையன் கலகு என்ன புரியுதா அப்படின்னு தையோட அப்பா வந்து மிரட்ட. ஆனா அப்பா யாரையும் காயப்படுத்த கூடாது அப்படின்னு தை வந்து பொறுப்பா பேச, இதுக்கும் சேர்த்து மாத்த தைக்கு வந்து அடி விழுகுது. இப்போ அந்த விஷயம் எல்லாமே தைக்கு வந்து கெட்ட கனவு வருது. கெட்ட கனவு பார்த்தவொடனே தை வந்து அலறி அடிச்சுட்டு இருந்திக்க. பக்கத்துல இருக்க கிராமு அவனும் சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிட்டான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கிராமம் கேட்க, இல்ல ஒண்ணும் இல்லடா அப்படின்னு தை வந்து மழுப்புறான். ஏன்டா போய் சொல்ற, ஏன் போய் சொல்ற, ஏன் என்கிட்ட சொன்னா என்னவா அப்படின்னு கிராமம் என்ன பண்றான்னா,
தையோட கணத்தை வந்து இருக்கா பிடிச்சிக்க. இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு தை கேட்க, என் அப்பா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தா இந்த மாதிரி இருக்கா பிடிச்சிட்டா எல்லாம் சரியா போயின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிராம் வந்து பச்சை புள்ள மாதிரி பேச, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ என் பக்கத்துல இருந்தாலே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு தை சொல்ல, ஏன் இப்படிலாம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பண்றேன்னு கிராம் வந்து கன்னத்தை பிடிச்சி அவன் கண்ணையே பார்க்க தைக்கும் இந்த ஃபீலிங் வந்து பிடிச்சிருக்கதான் செய்யுது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டினே அடுத்த சீன்ல வந்து தையோட அப்பா தான் இப்ப பாஸோட பிள்ளைய போட்டு தள்ளிட்டாங்களே, அந்த கோவத்துல தையோட அப்பா என்ன பண்றாருன்னா தைய கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெறித்தரவ தேடிட்டு இருக்காங்க. அதனால தையோட அப்பா வந்து என்ன பண்றாங்க, கிராமோட அம்மா இருக்காங்களே அவங்கள போட்டு மிரட்டி இருக்காங்க. அந்த அம்மா மட்டும் இல்ல, தாவுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே அந்த பொண்ணையும் போட்டு மிரட்டி தை எங்க இருக்கான் அப்படின்னு அரட்ட, இவங்க நேரத்துக்கு விஷயமே தெரியல. அவங்க அதான் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த கூமுட்டை தையோட அப்பா வந்து நம்பவே மாட்டிக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் தை வந்து ஒரு ஃப்ளோல, என்ன பேபி சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு தை கேட்க, என்னது என்னை இப்ப நீ வந்து பேபி நான் சொன்னேன், ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு இந்த கிராம்பை வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஐயோ ஒரு ஃப்ளோல உண்மையா சொல்லட்டுமே, நான் ஒன்றும் அதெல்லாம் இல்லை, சரி நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், தட்டை விடு நான் கீழே கொட்டிடுறேன் அப்படின்னு இந்த தைப்பை வந்து அரட்ட, ஏடா நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னு கிராம் சொல்ல, இல்ல கொட்டதான் போறேன் அப்படின்னு தை சொல்ல, இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாப்பாடை வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இப்படி ரெண்டு ஆர்கியூ பண்ணிட்டு அந்த குகையை விட்டு வெளியே வர இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. தையோட அப்பா இருக்கார்ல அவரு தை கண்முறை வந்து நிக்கிறாங்க. தை வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னே தைரியமா கத்தியை நீட்டி நிக்கிறான். ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் முன்னாடியே கத்தியை வந்து தூக்கி காட்டுவ, உனக்கு இருக்குடா அப்படின்னு தையோட அப்பா வந்து என்ன பண்றாரு, தையோட நெஞ்சு பக்கத்துலயே கத்தி இறக்கிட்டாரு. என்னடா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்ததை மறந்துட்டியா அப்படின்னு தையோட அப்பா வந்து ஏதோ 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறாரு. அப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தையோட அப்பா இருக்கார்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கிராம போட்டு தள்ளிட்டாரு. இந்த உலகத்துல கிராமம் வந்து போட்டு தள்ளினதே தையோட அப்பா தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட தை வந்து சும்மா இருப்பானா, ஸ்ட்ரெயிட்டா அப்பாவை போய் மீட் பண்ணி எதுக்கு அவனை போட்டு தள்ளினீங்க அப்படின்னு தை வந்து ஆவேசமா பேச, ஏண்டா என்ன நீ லவ் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்ப, நீ லவ்னால ரொம்ப வீக்கா போயிட்டடா, நான் சொன்ன வேலையை கூட செய்யாம அவன் முன்னாடி நியாயமா சுத்தி இருக்க, அதான் போட்டு தள்ளுனேன் அப்படின்னு தையோட அப்பா வந்து கூலா பேசுறாரு. என்ன என்னையும் போட்டு தள்ளு போட்டு தள்ளு அப்படின்னு தையோட அப்பா வந்து ரொம்ப கூலா பேச, நான் ஒன்றும் நீ கிடையாது அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு, இதுக்கு மேல உனக்கும் எனக்கு நல்ல வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தை வந்து ஆவேசமா பேசிட்டு போயிருப்பான். தை என்னமோ நல்லவனதான் இருந்திருக்கான், இருந்தாலும் தையோட அப்பா தான் நீ இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ரவுடியாவே மாத்திட்டாங்க. இப்ப தைய போட்டு தள்ளுறதுக்கு தையோட அப்பா வந்து ரெடி ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் கிராமம் ஜாவும் இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்கன்னா பாதிரி அடிச்சுட்டு பூவா மீட் பண்ண போக, இந்த பூவா அவனோட டூப்ளிகேட் அப்பா இருக்காங்களே அவங்க கூட உட்காந்து பேசியிருக்காங்க. டே ஒரு எமர்ஜென்சிடா என் கூட தனியா பேசவா அப்படின்னு ஜாவு கிராமம்லாம் தனியா கூட்டு போய், இங்க பாரு இப்ப தைக்கு வந்து ஆபத்து, நாம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு இந்த ஜாவ் சொல்ல, என்னது நாம காப்பாத்துறதா, டேய் உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அவன் பாஸுக்கெல்லாம் பாஸோட பையனை போட்டு தள்ளியிருக்கான்டா, இதனால நமக்கு ஏதாச்சும் ஆபத்தா என்ன பண்ண, இல்ல என்னாலாம் எதுவும் முடியாதுப்பா அப்படின்னு இந்த பூவா வந்து பின்வாங்க. இவன் இப்படி பின்வாங்குறான்ல, இந்த விஷயத்த பார்த்த உடனே கிராமுக்கு வந்து லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்ப வந்து காரியம் முக்கியம் இல்லையா, அது பூவாவால தான் பண்ண முடியும். ஏன்னா இவங்கிட்ட தான் ஆள் பலம் வந்து அதிகமா இருக்கு, அதே நேரம் வந்து கன் பலமும் பூவா கிட்ட தான் அதிகமா இருக்கு. அதனால இவங்கிட்ட ஹெல்ப் கிட்ட வந்திருக்காங்க. இங்க பாருப்பா நீலாம் அதை பத்தி கவலைப்படாத, அந்த பாஸுக்கெல்லாம் பாஸோட பையன் வந்து போட்டு தள்ளினாங்களே அத வீடியோ எடுத்திருக்காங்கப்பா, அந்த வீடியோ வந்து எங்கேயும் இல்ல, அந்த தையோட அப்பா இருக்காங்களே தையோட அப்பாவோட ரைட் ஹேண்ட் இருக்காங்களே அவரோட லேப்டாப்ல தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா தைய சேஃபா கூட்டு வந்துடலாம்ப்பா, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு ஜாவ் கேட்க, ஓகே பண்றேன்னு இந்த பூவா கடைசியில தான் ஒத்துக்கிட்டான். இப்ப லேப்டாப் எடுக்கிறதுக்காக ஜாவ் வயு அவங்க தான் போறாங்க. அந்த ரைட் ஹேண்ட் ஆளு அதான் வளர்ந்தாள் இருப்பாங்களே அவரை அடிச்சு தள்ளிட்டு லேப்டாப்போ தூக்கிட்டாங்க. ஜாவ் என்ன பண்றான்னா அந்த வளர்ந்தாளோட போனையும் தூக்க, ஏன்டா போனை தூக்குற அப்படின்னு வயு கேட்க, ஏண்டா இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும்டா, எமர்ஜென்சிக்கு வந்து இன்னொரு பிளான் இருக்கும்ல அதுக்குதான் நான் தூக்குறேன் அப்படின்னு ஜாவ் சொல்றான். இவன் என்ன சொல்றான்னு வயுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. இந்த நேரம் அந்த தையோட அப்பா இருக்காங்களே அவர் வேற அந்த வளர்ந்தாளை தேடிட்டு வந்து இருக்காரு. ஐயோ அவர் வேற வராரு, ஓடி போனா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு தேவை என்னது, அந்த லேப்டாப் தான் தேவை, லேப்டாப்ல தான் எவிடன்ஸ் இருக்கு. சோ வயு போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு ஜாவ் என்ன பண்றான்னா
வெளியே வந்துட்டான், நீ அங்க என்ன பண்ற அப்படின்னு தையோட அப்பா வந்து அரட்ட. அந்த வளர்ந்தால வந்து அடிக்க தான் வந்தேன், என்ன புரியுதா அப்படின்னு ஜா சொல்லு. இதை கேட்ட தையோட அப்பா வந்து டென்ஷன் ஆகி ஜாவோட கையிலே சுட்டுட்டாரு. எதுக்குடா வந்த அப்படின்னு தையோட அப்பா வந்து கத்த. எவிடன்ஸ் எடுக்கதான் வந்தேன், அதுதான் பாருங்க போனை கூட எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஜா சொல்ல. அவ்வளவுதான், ஜாவையும் கட்டி வச்சிட்டாங்க. இப்ப இந்த வயு இருக்காம்ல, வயு மட்டும் எப்படியோப்பா சேஃபா லேப்டாப்பை தூக்கிட்டான். லேப்டாப்ல உள்ள தூக்குன பிறகு அதுல இருந்து சேஃபா இந்த வயு வந்து அந்த வீடியோவை ரெக்கவர் பண்ணி அந்த பூவா கிட்ட கொடுத்து, அதான் பாஸுக்கெல்லாம் பாஸ் இருக்காங்களே அவர்கிட்டையும் காட்டி, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த பாஸ் வந்து சும்மா இருப்பாரு. பையனே போட்டு தள்ளியிருக்காங்க, அவர் என்ன பார்த்து சும்மா இருப்பாரு. வந்த கோவத்துக்கு இந்த தையோட அப்பாவோட கேங்ல இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் சட்டுன்னு போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியா போட்டு தள்ள வேண்டியது யாருன்னா தையோட அப்பா மட்டும்தான். அவர் என்ன ஃபர்ஸ்ட் கெஞ்சி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கெஞ்சினவரு அடுத்து என்ன பண்றாருன்னா, பாஸ் இருக்கார்ல, பாஸ் கையில வச்சிருந்த கண்ணையே புடுங்கி அந்த பாஸையே போட்டு தள்ளிட்டாரு. இதெல்லாம் பாக்குற தைக்கு வந்து லைட்டா பதறுது. என்னடா பதறிக்கிட்டு இருக்க, என்ன அடுத்து ஒண்ணுதான் போட்டு தள்ளுவேன்னு பாக்குறியா என்ன அப்படின்னு தையோட அப்பா வந்து தைய போட்டு தள்ளுற மாதிரியே பேச. ஆனா ஃபர்ஸ்ட் என்னமோ இப்படிதான் பேசினாரு. கடைசியில பார்த்தா, டே தையி, உன் அப்பா வந்து நீ தான் போட்டு தள்ளணும், என்னை போட்டு தள்ளிடுறா, கண்டிப்பா இந்த பாஸ் வந்து நான் போட்டு தள்ளிட்டேன், இதுக்கு பிறகு எனக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு, இதுக்கு மேல என்னால உயிரோட வர முடியாது, நீயே பேசாம என்ன போட்டு தள்ளிடு, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா பாஸுக்கெல்லாம் பாஸு நீ மட்டும்தான்டா அப்படின்னு தையோட அப்பா சொல்ல. எனக்கு ஒண்ணு இதான் தேவையில்லை அப்படின்னு தை சொல்றான். உனக்கு ஒன்றும் தேவையில்லாட்டி பரவாயில்லடா, ஆனா எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, நீ என்ன கொல்லாட்டி என்னடா, நானே என்ன கொண்டுக்கிறேன்னு தையோட அப்பா என்ன பண்றான்னா அவரே சுட்டுக்கிட்டாரு. அவ்வளவுதான், தைக்கு ஒரு நிமிஷம் வந்து இதேவே சுக்குனரா உடஞ்சி போச்சு. என்னன்னா தையோட அப்பா வந்து நீ இப்படிதான் இருக்கணும், அடுத்தவங்க உன்னை கலாய்ச்சா நீ கலாய்க்கணும், அடுத்தவங்க அடிச்சா நீ திருப்பி அடிக்கணும், நீ எப்பயுமே அழுகக்கூடாது, ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த சின்ன வயசு தை இருக்காம்ல, அவ அங்கிட்டு போன பிறகு தையோட அம்மாவோட போட்டோவை பார்த்து தை அப்பா அழுதுகிட்டு இருக்காரு. என்னதான் வெளியே ரஃப் அண்ட் டஃபா காட்டிக்கிட்டாலும் தையோட அப்பாக்குள்ளேயும் ஒரு இதையும் இருக்கதான் செய்து போல இருக்கு. அதான் அவங்க அம்மா போட்டோ பார்த்து அவர் அழுக, பையனை அந்த நேரம் ஹக் பண்ணி அவரும் அழுதுகிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, தையோட அப்பா செத்து போயிட்டாங்களே, அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் தை செலுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னாச்சுன்னு தெரியலடா, ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஆயிட்டா ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கேடா அப்படின்னு தை சொல்றான். அவங்க அப்பா இறந்ததை வந்து அவனால முழுசா ஏத்துக்கவும் முடியல, அதே நேரம் வந்து ஏத்துக்காம இருக்கவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம தை வந்து ரெண்டுக்கும் நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இந்த விஷயம் கிராமுக்கும் புரியுது. இங்க பாருடா, இதுக்கு மேல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம், உனக்குன்னு இந்த உலகத்துல நான் இருக்கேன்டா அப்படின்னு கிராம் வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இந்த டைலாக்லாம் கேட்டவனே இந்த தை மனசுக்குள்ள லவ்வெல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. கிராம் கிஸ் கொடுக்க இந்த கிராம் பையனும் வேண்டான்னு சொல்ல அவனும் திருப்பி கிஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரெண்டு ஹீரோஸும் சக்சஸ்ஃபுல்லா சேர்ந்துட்டாங்கப்பா. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க. பாய்.